Welcome to my channel Online Astro Karur TV வாழ்வின் வழிகாட்டி. மொபைல் எண் 8072125687. ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. கோவையைச் சேர்ந்த ஜோதிடத்தாய் கிருஷ்ணவேணி அம்மா அவர்களை சிறப்புரையாற்றுமாறு வரவேற்கிறோம். அனைவருக்கும் நமஸ்காரம். உட்காந்துக்கிறேன். ஓம் புச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜதாம் கல்பவருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. மிக சிறப்பான 2வது கருத்தரங்க மீட்டிங் சக்தி ஜோதிடாலயத்துடைய ஆய்வகம் தலைவர் நிறுவனர் வையாபுரி அவர்கள் ஒரு நல்லதொரு வாய்ப்பினை அடியனுக்கு தந்ததற்கு நன்றிங்க சார். இங்கு வந்திருக்கக்கூடிய தலைமையேற்று நடத்தக்கூடிய ஆசான்கள் ஜோதிட வல்லுநர்கள் அனைவருக்கும் நமஸ்காரத்தை தெரிவித்து கொண்டு, பார்வையாளராக வந்திருக்கக்கூடிய ஜோதிட சக்கரவர்த்திகள் தான் பார்வையாளர்கள். ஏன்னா எல்லாருமே ஒவ்வொரு விஷயத்துலையும் மிக சிறப்பாக காலையிலேருந்து அவங்கவுங்க தலைப்பின் கீழே அற்புதமான உரை, எல்லாத்துக்குமே அனுபவம்தான் அப்படிங்கிறத நிறைய விஷயம் இப்போ பார்த்தோம். ஒவ்வொருத்தருடைய பேச்சாற்றலையும் அவங்களுடைய அனுபவத்திலையும் நம்ம ஒவ்வொன்றும் கற்றுக்குறோம். அதனால் திருச்சியிலேருந்து ஐயா தலைவராக ஒரே சவுண்டு தான். ஏன்னா அதை ரொம்ப யோசித்தேன். ஏன்னா கருத்தரங்க மீட்டிங் அப்படியே உட்காந்துக்கிறேன். கருத்தரங்க மீட்டிங், மாநாடு இதெல்லாம் நடத்துகிறதுலாம் எவ்வளோ பெரிய சிரமம் அப்படிங்கிறது தெரியும். இருந்தாலும் ஈசனுடைய அருளாலும் பிரபஞ்சத்துடைய ஆற்றலாலும் நமக்கு எந்த காலகட்டத்தில் எந்த வயதோட்டத்தில் பகவான் அனுக்கிரகம் பண்ணியிருக்காரோ அப்போ தான் அது நிகழ்வுக்கு வரும். ஒவ்வொரு கருத்தரங்கம் அப்படிங்கும்போது அதில் நிறைய ஆசான்களை நம்ம சந்திக்கும் பொழுது குருவுடைய அனுக்கிரகம் நமக்கு கிடைக்கிது. இப்படி கேட்கும்போது புத்தி ஞானம் பிறக்குது. இப்போ இந்து லக்னத்தை பற்றி பேசினார் ஐயா, அதே போல் கிரகச்சேர்க்கை பேசினார். பெரிய வயதோட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய ஐயாவுடைய முதல் அனுபவ இது தான் நான் நுழையும்போது கேட்டுட்டு இருந்தேன். அப்போ பிரமிப்பாக இருக்குது. ஒவ்வொருத்தவங்கக்கிட்டையும் ஒவ்வொரு கருத்துக்கள் இருக்குது. இப்போ நம்மெல்லாம் வளர்ந்து வரும் ஜோதிடர் வரிசையில் அடியன் ஒரு சின்ன கடைகோடியில் நான் இருக்கிறேன்னு தான் சொல்லணும். இருந்தாலும் நமக்கு நிர்ணயிக்கப்பட்டது, தீர்மானிக்கப்பட்டது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதுதான் நம்ம ஒரு அகில உலக மகளிர் ஜோதிட பேரவைன்னு பெண்களுக்காக ஒரு நிறுவனம் அப்படிங்கிறது தலைமை அப்படி இல்லை, உங்களில் ஒருவர் தான் நான் சொல்லுவேன். என்னோடய குழுவில் 5 குழு வச்சு நடத்திட்டு இருக்கேன். ஆன்மீக விபூதி தான் என்னோடய முதல் குழு. உலகத்துக்கு வெளியே வர்றது அப்படின்னு எல்லா மேடையிலையும் சொன்னது தான். கொரோனா பீரியடில் தான் எல்லா பெண்களும் எல்லா ஜோதிடர்களும் இங்கே அடியனுக்கு இன்னும் தெரியாதவங்க நிறைய பேர் வந்திருக்கீங்க. ஸோ இதை எல்லாமே ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து ஒருங்கிணைச்சது. இந்தளவுக்கு நம்ம ஒரு உலகமாக, ஜோதிட உலகமாக நம்ம இந்தளவுக்கு வந்ததுக்கு காரணம் அந்த கொரோனாவில் இந்த ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் வந்தது தான். அந்த வர்த்தக தொடர்பு தான் இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு. இப்போ கரூர் மீடியான இங்கே தான் அவங்களுக்கு ஒரு நமஸ்காரங்க, வாழ்த்துக்கள். ஏன்னா ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் அப்படின்னு 2 கருத்தரங்கம் எங்கள் அம்மா வீட்டில் நான் நடத்தியிருக்கேன். கரூர் தான் எனக்கு நேட்டிவ். ஆனால் எனக்கு தெரியல, இல்லாட்டி அவரை கூப்பிட்ருப்பேன். அப்போ 3 மாநாடுகள் நம்ம சக்தி ஐயா வந்திருக்காங்க, திருச்சியிலேருந்து வந்திருக்க சுவாமிஜி நம்மளுடைய மாநாட்டுக்கும் தலைமையாக மிக சிறப்பான சொற்பொழிவு கொடுத்தார். இப்போ இவ்வளவு ஒரு பரிச்சயமாகுது, பழக்கமாகுது அப்படின்னா இது எல்லாமே நமக்கு மீடியாவும் மற்றும் இது மாதிரி கருத்தரங்க கலந்துக்கணும். இப்போ திருப்பூரில் நடக்குதுன்னா எத்தனை ஜோதிடர் இங்கே இருக்காங்க தெரியுங்களா? எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 பேர் தெரியும். எனக்கு தெரிஞ்சு இன்னும் அதிகமாக இருக்காங்க. பெண்கள் 10 பேர் 12 பேர் என்னோடய குழுவிலேயே இருக்காங்க. காளீஸ்வரை அதிகமாக நம்ம குரூப்பில் இருக்காங்க. அவங்கள ஒரு நிறுவனம் எடுத்து செய்யக்கூடிய குபேரத்தன்மையோடு அவங்க செஞ்சிட்ருக்காங்க. நிறைய யூடியூப் பேசிகிட்ருக்காங்க. அதனால தான் பெண்களை மோட்டிவேஷன் பண்ணணும் ஒரே வாசகம், வளர்வோம் வளர்ப்போம். ஏன்னா பெண்கள் வளர்றது கஷ்டம். ஏன்னா ஆண்கள் பின்னாடி இருந்து வழி நடத்தணும். என் கணவர் வழி நடத்துகிறார். அப்பாவும் ஒரு ஹெச்சமாக இருந்து அவரும் எங்கனே வழிகாட்டியாக வரணும்னு எடுத்துக்காட்டாக இருந்தார். அப்போ அடுத்தது என்னோடய பையன்
இப்படி நமக்கு வழி நடத்தி முன்னிறுத்தி கொண்டு வரவங்க ஆண்கள் தான். அதனால் ஒவ்வொருத்தருடைய விஷயமும் நமக்கு வெளிப்பாட்டுக்கு வருதுன்னா ஆண் பெண் 2 பேரும் வேணும் தான். இலவச ஜோதிட வகுப்பு அப்படின்ட்டு ஆண்களுக்கும் முன்னிறுத்தி நம்ம ஒரு ஆன்லைன் கிளாஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு 600 பேர் அதில் பயணிச்சிட்ருக்காங்க. இப்போ 82வது வாரம் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சூரியனாதிக்கமாக 7 to 8 அவங்க நடத்துகிறாங்க இலவசமாக. திங்கக்கிழமை பெண்கள் சந்திரனுக்காக நாங்கள் நடத்திட்டுருக்கோம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் வாய்ப்புகள் வரும் பொழுது அதை பயன்படுத்தணும். நிறைய யூடியூப் சேனலில் சென்னையில் 3 நாள் நான் தங்கி மாதந்தோறும் யூடியூப் சேனலுக்காக உழைச்சி கொடுத்துட்ருக்கேன். ஏன் அப்படின்னா நம்ம வெளியே வரணும். நம்மளை பார்த்து இன்னும் 2 பேர் வருவாங்க. நீ தலைமை சரியாக இருந்தால் தான் அடுத்தவங்க பார்த்து பொறாமையிலையோ அல்லது நம்மளும் சம்பாதிக்கலாமே அப்படின்னு வருவாங்க. அப்படியெல்லாம் வரணுங்கிறதுக்காக தான் வையாபுரியோட சார் வந்து சொன்ன உடனே, ஏன்னா 50 வாரம் 60 வாரம்னா வளர்ந்துட்டாங்க, அரச மரம் ஆலமரமாக போயிட்டாங்க. இப்போ தான் துளிர் விட்டு வராங்க. அவங்களோட ஜோதிஷ ஞானத்தை வெளியே கொண்டு வரணும். அதில் ஒரு பேராசனெல்லாம் வர வச்சு அவங்க ஒரு கௌரவப்படுத்தி நம்ம வழிகாட்டும் பொழுது அது பெரிய பாக்கியம். இங்கே வந்து உட்காரதுக்கே அது எத்தனை பேர் அப்படிங்கிறது இல்லை, எத்தனை பேர் இந்த யூடியூப்பில் பார்த்து நம்ம பயன் அடைகிறாங்க. நமக்கு தெரியாத விஷயம் என்னை விட ஞானம் கொண்டவங்கள்லாம் வந்திருக்கீங்க. எல்லாருமே மன்னிச்சுக்கணும். ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் தெரியணும் சொல்லணுங்கிறக்காக தான் மீடியாவில் பேசும்போது இதை பேசு, அவங்களுக்கு எளிய மக்களுக்கும் அறியாத புரியாத மக்களுக்கும் அதான் நம்ம விளம்பரம் கொடுப்போம். அடிப்படை ஜோதிடம் எப்படிங்க, எழுத படிக்க தெரியாமல் இருந்தால் போதும், பேசுனா போதும். பேசுகிற ஞானம் எங்கே இருக்குன்னா இங்கே தான். ஆசிரியர் துறை அடுத்த ஜோதிடத்துறைக்கு வந்துட்டோம். அப்போ பேசணும், வாயை விட்டு பேசணும், மனதார சொல்லணும், ஒரு அனுபவத்தை சொல்லணும். இப்போ அனுபவம் அப்படிங்கும் பொழுது பெருமைக்காக இல்லை, ஒரு இயற்கைக்கால் மிருகஷீட நட்சத்திரம் அவங்க பொண்ணுக்காக கேட்குறார். அப்போ சிம்ம லக்னம், செவ்வாய் ராகு மாந்தி, 1 வருஷம் 3 வருஷத்தில் யாராவது நெருங்கின, ஏன்னா அந்த கிரக சேர்க்கை ஐயா பேசும்போது இது உதிச்சிச்சு. இப்படி தான் நமக்கு வரும், யாராவது ஆக்சிடெண்ட்டில் இறந்தாங்களா அப்படின்னு. இப்போ இந்த கிரக சேர்க்கையை வச்சே இந்த குழந்தை ஜனனமாய் வெளியே வரும் பொழுது இதெல்லாம் சக்தி சார்லாம் விளையாட்டாக சொல்லுவார். ஏன்னா அந்த கட்டங்கள் இப்படி அவ்வளோதான் படபடபடன்னு வரணும், அதுதான் அனுபவம். நம்மளும் 10 வருஷம் ஒரு இடத்துல ஆஃபீஸ் வச்சுருக்கோம், ஆனாலும் இந்த ஆன்லைனில் சொல்லும்போது ஒரு அனுபவம் வருதுங்க. அப்போ அவங்க பிரமிப்பாக கேட்காங்க, ஆமாங்க மேடம், கணவன் மனைவியோட ஸ்பாட் அவுட்டு எப்படி இதை எடுத்தீங்க? எடுக்கும் பொழுதே நம்ம நெகட்டிவாக சொல்லணும், அங்கே லக்னம் நெகட்டிவாக இருக்குது. அதுக்கு தான் விளக்கம் கொடுத்தார் இந்தி லக்னம். இந்தி லக்னமும் ஒரு சேனல் நம்ம பேசியிருக்கோம். ஸோ எல்லாருமே ஏன் வளர்ப்போம் சொன்னது அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் இது மாதிரி ஒவ்வொரு கருத்தரங்களையும் நம்ம போய் பேசணும். பேச தான் நமக்கு ஞானம் வரும், அதில் புரிதல் அறிதல் வரும். இல்லாட்டி வரவே வராது. கிணற்று தவளையாக நம்ம தெருவில் நம்ம ஊரில் சூலூரில் அதே இடத்துல சம்பாதிக்க முடியும், வந்துட்டுருக்காங்க. அங்கேயே ஒரு 50 கிளைண்ட் இருக்காங்க. அடுத்த கட்ட வளர்ச்சி நம்மளுடைய வயதை காட்டணும், அறிவை காட்டணும். அது எல்லாத்துக்கும் நம்மளுடைய முயற்சி தான். அப்படி முயற்சியோடு எடுத்திருக்கக்கூடிய வையாபுரி சார் வந்து திரிசக்தி சூலம். இப்போ நான் சொல்லுவேன் மிருகஷீரிடம் நட்சத்திரம். அப்போ 2வது என்னது, திரிசூலத்தோடு இருக்கக்கூடிய பகவான், அம்பாள் இருக்கா, சிவன் இருக்கா. அப்போ சிவன் திரிசூலம். அப்போ அந்த திரிசூலத்துக்கு நீ எலுமச்சம்பளம் குத்துறதோ திரிசூலம் வாங்கி நம்ம பரிகாரம் செய்யும் பொழுதோ ஜெயிக்க முடியும். 3ங்கிறது ஹிந்தியோட நம்ம இப்படி எழுதுவோம். அப்போ 3ஆம் நம்பரை வந்து நம்ம இயக்கக்கூடிய அமைப்பு. இது மாதிரி நிறைய சூட்சுமங்கள்லாம் இப்போ வரக்கூடிய இந்த ஜென்ரேஷன் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். அப்போ அந்த ஆய்வகம் ஆராய்ச்சி அப்படின்னா அகில உலக ஜோதிட ஆராய்ச்சி மையம் கோவை, இதுதான் என்னோடய ஆஃபீஸில் பேர் இருக்கும். இப்படி நம்மளை நாமே தரம் உயர்த்தி கொண்டு வரணும். அகிலம்னாலும் உலகனாலும் ஒன்று தான். அதுக்கு மேலே அல்லது ஊர் பேரெலாம் வைக்கிறதுனா கீழே தான் வச்சாகணும். அப்போ இந்த இடத்துக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடியது, புத்தி கூர்மையை கொடுக்கக்கூடியது புதனை ஆக்டிவேட் பண்ணணும். அப்போ சக ஜோதிடர்கிட்ட தோழமையாக நட்பாக நமக்கு ஒரு வித்யாதானத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்படி மீட்டிங் நடத்துகிறவங்களுக்கு நம்ம முடிஞ்ச வரை உதவி செய்யணும். அப்போ தான் நமக்கு குரு ஆக்டிவேட் ஆகும், தனம் வரும், நமக்கு 4 பேரை மதிக்கக்கூடும். நீ மதித்தாதான் மற்றவங்க மதிக்கக்கூடிய அமைப்புக்கு வர முடியும். அப்படிங்கிறத நான் சின்னவங்க அப்படிங்கிறதுக்காக இல்லை, ஒரு அனுபவ கருத்தாக இதை நம்ம சொன்னோம். இன்றைக்கி நம்ம வந்து மீடியாவில் பேசுகிறதுக்கு அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும் எல்லாருமே. இதை நான் கவனித்தேன். அப்போ தான் நம்ம ரீச் ஆக முடியும், கால்ஸ் வரும். உட்காந்து நம்ம விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருந்தால் அவங்களுக்கு புரியாது.
ஏன்னா மக்கள் வந்து மக்களிடையே போகுது, இங்கே ஜோதிடரிடையே பேசுகிறோம். ஸோ வக்கரகதி அப்படிங்கிறது சேனலில் நிறைய பேர் பேசியிருப்பீங்க. எந்த தேதி ஆரம்பிக்குதுன்னா நவம்பர் 19ஆம் தேதி. திருக்கணிதம்படி சனி பகவான் அவரே வந்து ஒரு பாவகிரக வரிசையில் இருக்கார். பாவகிரக சேர்க்கைக்கும் பாவகிரகையோட அமைப்புக்கும் குரு பார்வை பார்த்தா, நல்ல கிரகங்கள் பார்க்கும்போது சுபகிரகம் அசுப கிரகம் தொடர்பு அது மைனஸு ப்ளஸ் நமக்கு மாற்றி அமைச்சிரும் அப்படிங்கிறாங்க. இது பொதுப்படையான கருத்து. ஆனால் இந்த மாத பலன் வார பலன் சொல்கிறோம்ல, ரொம்ப கஷ்டம். இந்த கோச்சார அடிப்படையில் சொல்லும் பொழுது இது நடந்துச்சா, இப்போ வீடு குடிமாறினீங்களா அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அந்த பெயர்ச்சிகள் நமக்கு உதவுது. இது ரொம்ப அக்யூரேட்டாக கண்டினியூவாக நம்ம பண்ணிகிட்டே இருந்தால் தான் வரும் அனுபவம். ஏன்னா மாத பலன் சொல்லும் பொழுது இந்த மாதத்துக்கான கட்டம் நம்ம பஞ்சாங்கத்தில் எடுத்து வச்சுக்கிறோம். இருப்பினும் அந்த ராசிக்காரங்க இப்போ மிதுனம் அப்படிங்கும்போது அதற்கு எத்தனாவது பாவகத்தில் மற்ற கிரகங்கள் பயணிச்சிட்ருக்கு. ராகு கேதுவா மீனம் கன்னி, இப்படி நம்ம கும்பம்னா சனின்னு போயிடுவோம். ஆனால் மற்ற கிரகங்கள் பார்த்து கவனமாக சொல்லி பழக தான் நமக்கு கோச்சார பலகங்கள் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். 2 விஷயத்தை வச்சே நம்ம ஜெயிக்கலாம். கோச்சார பலன்கள் அல்லது தசாபுத்தியை வச்சே பலாபலன் சொல்லுங்கள், ஜெயிச்சிருவோம். இது அடிப்படைக்கு சொல்கிறதுங்க. ஏன்னா பெண்கள் வந்து ரொம்ப தடுமாறுறாங்க. என்னோடய குழுவில் நான் பார்க்கறதுனால சொல்கிறேன். எப்படி சொல்கிறது, பயம், தப்பாக சொல்லிடுவோமோ, அந்த பாவத்திற்கு உள்ளாயிடுவோம். கர்ம வினை என்ன கர்ம வினை? எந்த குடும்பத்தில் வீட்டுக்கு வீடு வாசப்படி, யாருக்கு கஷ்டம் இல்லை, யாருக்கு கடன் இல்லை, யாருக்கு நஷ்டம் இல்லாத குடும்பம், எந்த விஷயத்துலையாவது போராடிட்டு தானே இருக்கோம். அதுதான் மனுஷ ஜென்மா அப்படிம்போம். ஸோ அத்தனை கஷ்டமும் நஷ்டமும் இருந்தாலும் நம்ம ஜோதிடர் அப்படின்னா அது நீங்கள் அந்த கர்மாவை வாங்குறீங்க. அதுக்கு தான் ஆற்றுல கடலில் குளிங்கன்னு சொல்லிடுறோம், நிறைய நமஸ்காரம் பண்ண சொல்கிறோம், நிறைய பேர்த்த மதிங்கன்னு சொல்கிறோம், தர்மத்தை செய்யுங்கன்னு சொல்கிறோம், வலியுறுத்தி நம்ம பேசுகிறோம். நம்ம செய்ய சொல்லக்கூடிய அமைப்பு அந்த கர்மாவை நீக்கிருங்க. இது முதல் தெரிஞ்சுக்கணும். நம்ம கோயில் பரிகாரமோ அல்லது தர்மம் செய்யணும் சொல்லும் பொழுதே நம்ம அவங்க வாங்கின கர்மா போயிரும்பேன். இது அனுபவம் தான். எளிமையான விஷயத்தில் ஜாதகத்தை சொல்லிட்டு போங்க. கஷ்டப்படுத்தினீங்கன்னா கஷ்டமான ஹோம பூஜை அது இதுன்னு சொல்லி வலியுறுத்தி வாங்கும் பொழுது தான் நமக்கு சிக்கனை பிடிக்கக்கூடிய கர்மா பட்டுன்னு வந்து பிடிச்சிக்குது அப்படிம்பேன். 50,000 1,00,000 2,00,000 எதுக்கு? அதெல்லாம் தேவையே இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்துக்கள், அவங்கவுங்க மோட்டிவேஷன். அது மணி மைண்டோ அது மற்ற விஷயமோ எனக்கு தெரியாது. ஆனால் இதில் தான் கர்மா வரும் அப்படிங்கிறத என்னோட கருத்து. இது தனிப்பட்ட கருத்து தான். ஸோ சனி வக்கரமாக அந்த கிரகம் பாவகிரகமாக இருந்து அது ரிவர்ஸில் நிற்கும் போது என்ன வக்கர புத்திம்பாங்க. அந்த கெட்ட புத்தி நிவர்த்திக்கு வராராம். அப்போ 5 ராசி இது மக்களுக்காக புரியணும்ல. யாருக்கெல்லாம் ஏதாவது ஒரு அதாவது சொல்லுவாங்கள்ல பித்தம் தெளிய எதை திங்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ராசிக்காரர்களுக்கு அப்படின்னா மேஷத்துக்கு நல்லா இருக்குது, மிதுனத்துக்கு நல்லா இருக்குது, துலாம் ராசிக்கு நல்லா இருக்குது, அதே போல் மகரத்துக்கு நல்லா இருக்குது. வக்கர நிவர்த்தி பெற்று சனி பகவான் கும்பத்திலேயே இருந்து நமக்கு நல்ல விஷயத்தை காரியத்தை ஒரு தடையாக இருந்ததெல்லாம் இனிமே நல்லபடியாக நகர்த்தக்கூடிய அமைப்பை கொடுப்பார். இப்போ மிதுன ராசி ஏன்னா அந்த மாத பலன் வார பலனுக்கு பரிகாரம் கேட்பாங்க. அப்போ பரிகாரம்னா மிதுனத்துக்கு சொல்லலாம். ஏன்னா படாத பாடு பட்டுட்டு இருக்கிறவங்க 2 ராசி தான். பாதகமே குரு தானே நமக்கு. ஏன்னா நட்பாக இருந்து இருக்கக்கூடிய எல்லா குருபலன் வேணும் அப்படின்னா ஒரு சுபக்கிரகம் எதுனா குரு பகவான், அவரே பாதகாதிபதி. ஆனால் அவர் இப்போ ஜென்மத்துக்கு வரும் பொழுது அது தனி கருத்தாக சொல்லலாம். இப்போ சனி வக்கரமாக இருக்கும் பொழுது குருவாயூர் போய் நீங்கள் சேவிச்சிட்டு வாங்க. ஏன்னா வக்கர நிவர்த்தியை அவரும் ஆகிறார். குரு பகவானும் வக்கரத்தில் இருக்கனால குருவாயூர். அப்போ உங்களோட முயற்சி தடை எல்லாமே நீக்கக்கூடிய அமைப்பு. போக முடியல சாமி அப்படின்னீங்கன்னா உடனே என்ன செய்யலாம், ஒரு லேமினேஷன் கலர் படம் வாங்கி வியாழக்கிழமை அவருக்கு என்ன நெய்வேத்தியம் வைக்க முடியுமோ வச்சு நீங்கள் வீட்லேயே நீங்கள் வழிபாடு எடுக்க சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுங்க. 2வது பாயிண்ட்டு அதாவது மிதுனத்துக்கு மட்டும் சொல்கிறேன். 5 ராசிக்காரர்களுக்கு சிறப்புன்னு சொன்னோம். மிதுனத்திற்கு மகாலட்சுமி வழிபாடு எடுக்கணும். ஏன்னா புதன் இப்போ விருச்சிகத்தில் தான் போயிட்டுருக்காருன்னு நினைக்கிறார். அப்போ ஸோ விருச்சிகத்தில் போயிட்டுருக்கக்கூடிய புதன் பகவான் மகாலட்சுமி வழிபாடு எடுக்கும்போது ஏன்னா எங்கே இருக்கிறாருங்க, செவ்வாயோட இடத்துல இருக்கார். செவ்வாய் அனுஷமே என்ன வழிபாடு எடுப்போங்கன்னு சொல்லுவோம், மகாலட்சுமி வழிபாடு சொல்லுவோம். ஸோ மகாலட்சுமி வழிபாடு பக்கத்தில் எங்கே இருக்கோ கோயிலுக்கு போகலாம். அல்லது அஷ்டோத்தரம் சொல்லுங்கள். வெள்ளிக்கிழமையும் வியாழக்கிழமை ஈவினிங்
சொல்லும் பொழுது அவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். 108 மலர்கள், அதாவது மல்லிகைப்பூ மொட்டு வச்சு அர்ச்சனை பண்ணலாம், அல்லது குங்குமம் அர்ச்சனம் செய்துக்கலாம். பரிகாரம் சொல்லும் பொழுது எவ்வளவு ரெஸ்பான்ஸ் இருக்குதுன்னு அனுபவத்தில் பட்டதுங்க. ஏன்னா யூடியூப் சேனலில் பரிகாரத்துக்காக தான் ஃபோனே பண்ணுறாங்க. நான் என்ன செஞ்சுக்கலாம், என்ன பண்ணிக்க இந்த மாதம் சொல்லுங்கம்மாங்கிறாங்க. அதனால் குறைந்த 500 1000 தான் நம்ம வாங்குகிறோம். ஆனால் சொல்லக்கூடிய பரிகாரம் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. அதுதான் இப்போ இந்த மாதம் தப்பிச்சுக்கலாம், இந்த பயிற்சியில் தப்பிச்சுக்கலாம், 1.5 வருஷமோ 2.5 வருஷமோ அடுத்த காலம் இதுதான் நமக்கு எதிர்பார்க்குறாங்க மக்கள். இது அனுபவம். அடுத்த 10 வருஷம் என்னங்க சிஎம் ஆகுமா பிஎம் ஆகும்னா அந்த எலெக்ஷன் டைமில், அதில் 2026 நமக்கு காலகட்டம், யார் யார் கவுன்சிலர் ஆகலாம், என்ன பண்ணலாம்னு அப்போ நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, அடுத்தது இன்னும் ஒரே ஒரு விஷயம். பத்திரகாளி அம்மன் வழிபாடு மிதுனத்துக்கு. காளியம்மன் வழிபாடு சிறப்பாக இருக்கும். சனி பகவான் வக்கர நிவர்த்திக்கான பரிகாரம் மிதுனத்துக்கு சொல்லியிருக்கோம். ஸோ இதை நீங்கள் சிறப்பாக எடுங்க. மேற்கொண்டு மற்ற ராசிகளுக்கு வேணும்னா ஃபோன் கால் பண்ணுங்கள், நான் கடைசியில் ஃபோன் நம்பர் சொல்லுவேன். ஸோ ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம நிறைய சொல்லிகிட்டு இருக்கும் பொழுது ராகு பகவானை வச்சு பேசினார். அப்போ ராகு எங்கே தியானமும் மெடிடேஷன் அப்படின்னு ஒவ்வொரு கிரகங்கள் இருக்கும்போது ஆழ்கடலில் தான் அவர் நிறைய சம்பித்து உட்காந்து தியானம் பண்ணுவாராம். கேது பகவான் எங்கன்னா நெருப்புக்கு. அப்போ அந்த ராகு கேதுக்கு என்ன அப்படின்னா, இப்போ இன்றைக்கி ஏன் இதை தொட்டேன் அப்படின்னா, ராகுவை பற்றி அம்மையார் பேசினாங்க. இன்றைக்கி அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி. அப்போ காலபைரவருடைய வழிபாடு அப்படின்னா கஷ்டத்துக்கு, தொழிலுக்கு, பில்லி சூனியம் ஏவல், ஏதாவது ஒரு சிரமத்துக்கு, இது மாதிரி பாதகமான விஷயத்தை தவிடுபடியாக ஆக்கணும் அப்படின்னா காலபைரவர், சொர்ண ஆகார்ஷர பைரவர் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் தாடி கொம்பை பற்றிலாம் நம்ம பேசியிருக்கோம். ஆனால் வளர்பிறையில் வரக்கூடிய இந்த பைரவர் ஈவினிங் அல்லது ராகு காலம் அடுத்த மாதம் வரும். இப்போ நேரம் காலம் முடிஞ்சிட்டா கூட. ஸோ இதை தெரிஞ்சுக்கணும்ல மக்கள், அதுக்காக. அப்போ வளர்பிறை அஷ்டமி நமக்கு பைரவருடைய வழிபாடு என்னன்னா வருமானத்தை கூட்டக்கூடிய அமைப்பு. கடன் நிவர்த்தி அப்படின்னா தேய்பிறைக்கு கடன் ஆயிடுச்சுங்க, கஷ்டப்படுறோம், தொழில் சார்ந்த பிரச்சனை அப்படின்னா எங்கெங்க தேய்பிறைக்கு. எப்பயுமே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நல்லா கண்ணீர்னு பேசி பழகுங்க. அந்த ஐயாலாம் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் பேசினார். அப்படி தானேங்க சார்? ஹெட்ஃபோன் போட்டார். ஓகே, அப்போ சவுண்டாக தானே பேசுகிறேன். ஓகே, அப்போ இவங்க என்ன செய்யணும்னா தேங்காய் எண்ணெய் ஒரு பரிகாரம் சொல்கிறதுக்காக தான் சொல்கிறது. அப்போ தேங்காய் எண்ணெயில் நம்ம தீபம் ஏற்ற சொல்லணும். 8 தீபம் ஏற்ற சொல்லுங்கள். நமக்கு கஷ்டங்கள்லாம் நீக்கும், ஐஸ்வர்யம் பெருகும். தேய்பிறையில் வர்றது அஷ்டமிக்கு வேறு வழிபாடு, வளர்பிறை அஷ்டமிக்கு வேறு வழிபாடு. அஷ்டமி திதியில் மட்டும்தான் சில ஜோதிடர் நாங்கள் கலந்து பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லுவோம், எனக்கு அன்னைக்கு மட்டும்தாங்க வருமானம் அதிகம் அப்படிம்பாங்க. உண்மையாக எனக்கு அஷ்டமியில் தான் வளர்பிறை இல்லை தேய்பிறையாக இருந்தாலும் அதிகமாக வரும் வருமானம். இப்போயும் இன்றைக்கி ஒரு திருப்பூர் வரேன்னு சொல்லும்போது ஒரு 2 கிளைண்ட்டுங்க வீட்டில் வெயிட்டிங், அங்கே தான் லஞ்சு. ஓகேங்களா, 2 தடவை அவர் கால் பண்ணிட்டார். அவர் ஒரு அரசியல் இதில் இருக்கிறவர், அவரை தான் மீட் பண்ண போகிறோம். ஸோ எதுக்கு அப்படின்னா ஒவ்வொரு ஜோதிடரும் பல பேரை கைக்குள்ளே வச்சுருக்காங்க. ஒரு 40 பேர் 50 பேர் தொடர்ந்து நமக்கு கண்டினியூவாக அவங்க ஃபேமிலி ஜாதகமாக இருக்கட்டும், ரிலேஷன் ஜாதகமாக இருக்கட்டும், பார்க்குறதுக்கு நம்மளை அணுகிற அளவுக்கு அனுபவம் மட்டும் பத்தாது, நம்மளை நாமே தரம் உயர்த்திக்கணும். இந்த இடத்துல இவங்கக்கிட்ட போனால் தீர்வு கிடைக்கும், சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிறத வளர்த்துக்கிட்டாதான் நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற ஒரு முத்திரையை பதிச்சுக்கணும். அந்த ஸ்டாண்டர்டுங்கிற முத்திரை எங்கே இருக்குதுன்னா நம்ம நிறைய ஆராய்ச்சி பண்ணணும், நிறைய ஒவ்வொரு விஷயமும். அப்படி தான் இந்த தேய்பிறை அஷ்டமி வளர்பிறை அஷ்டமிக்கு இப்போ நம்ம பலாபலன் பரிகாரம் சொல்கிறோம். அப்போ பரிகாரம் எடுக்கிறதுக்கு நம்ம தெரியணும், எதனால் எடுக்கிறோம், ஏன் எடுக்கிறோம், அந்த ராகு எதனால் அப்படிங்கிறது. ஜலத்தில் இருந்து அவர் தியானம் பண்ணக்கூடிய அமைப்பு. இந்த வளர்பிறை அஷ்டமிக்கு பைரவருடைய என்ன நின்று கேட்பார், ஏன் அப்படின்னு, ஏன்னா சிவனையே காப்பாற்றுறவர், சிவனுடைய சொத்துக்களை காப்பாற்றுறவர் அவர். நம்ம கஷ்டத்தை போக்குறதுக்கு எவ்வளோ. ஸோ இதை செய்யுங்க. அப்போ இந்த விஷயம் உங்களுக்கு நம்ம செவ்வரளி சொல்லுவீங்க. அதே போல் தீபத்துக்கு என்ன சொன்னீங்க, தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் கலந்து தீபம் ஏற்றுங்க, சிறப்பாக இருக்கும். இந்த தேங்காய் எண்ணெயும் இதுவும் சொல்லும்போது ஒரு அனுபவம். ஒரு பெரிய வியாபாரிங்க, ஏன்னா இண்டஸ்ட்ரியல் வியாபாரி நிறைய பேர் இருக்காங்க கோயம்புத்தூரில்,
நிறைய கோடீஸ்வரங்களாக இருந்தாலும் சில விஷயங்கள் காலகட்டங்கள் சறுக்கல் வரும். அவர் வந்து கேட்டார், மேடம் குதிரையில் ஆடம் என்ன அப்படின்னு. நிறைய ஆசானுங்களுக்கு பல விஷயங்கள் தெரியலாம், அடியனுக்கு தெரிஞ்சது குதிரையில் ஆடம் வச்சுக்கலாமா அப்படின்னாரு. அவர் ஆன்லைனில் தான் பார்த்தாரு, உக்கடத்தில் இருக்கார். நான் சொன்னேன் என்னோடய ஆஃபீஸில் கூட வச்சுருக்கேங்க அப்படின்னு. குதிரையில் ஆடம் கருப்பு குதிரை வாங்கிறதா வெள்ளை குதிரை வாங்கிறதா, இதில் வேறு சந்தேகம். அடுத்த தேய்மானமா, அவன் தேய்ச்சி கொடுப்பாரா அப்படிங்கிற சந்தேகம். ஆனால் நமக்கு என்ன, அது வெற்றி நிச்சயமா, அது ப்ளஸ் பாயிண்ட்டா, இது தாந்திரிகம். இது வந்து அனுபவமோ அல்லது ஜோதிடம் சார்ந்து கிடையாது. கேது பகவான் ராகுவோட விஷயம். இப்போ ராகு தேசை, கேது எங்கேயோ இருப்பார்னா ஆப்போசிட்டில் தான் இருப்பார். அப்போ குதிரை ஆடம் நமக்கு வருமானத்தை கொடுக்குமா, நம்மளுடைய வியாபாரத்தில் வச்சுக்கலாம், வீட்டில் வச்சா தீய சக்தியை எடுக்கும். இது பொதுவான விஷயம். ஆஃபீஸ்லேயோ அல்லது நம்மளோட வருமானத்தையும் மக்களை ஈர்த்து கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஞானம் அப்படிங்கக்கூடிய சக்தியை கொடுக்கக்கூடியது நமக்கு வேணும். புதனும் கேது நல்லா இருக்கணும். ஸோ நம்ம வச்சுக்கலாம். அப்போ எல்லோரும் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒருத்தரோ 2 பேர் தான் ஆஃபீஸில் வச்சுருக்கீங்களா இல்லைங்களா? உழைப்புங்கிறது சனி பகவானுடைய ஆதிக்கம். ஏன்னா ஓடக்கூடியது குதிரை, அது அந்த ஆணி வச்சு தான் நம்ம மாட்டி வைக்கிறோம். ஸோ இந்த சூட்சுமத்துக்கு சில 2 டிப்ஸுங்க. குதிரை லாடம் அப்படிங்கிறது கடல் நீர் வச்சுக்கணும். எப்படியோ நம்ம இதில் வச்சுருப்போம், ஆஃபீஸில் வச்சுருப்போம். ஏன்னா நம்மளே வந்து காசிக்கு போயிட்டு வந்திருக்கோம் அடிக்கடி. ஸோ காசி தீர்த்தமோ அல்லது நீங்கள் ராமேஸ்வர தீர்த்தமோ ஏதாவது ஒரு கடல் நீர், அது பித்தளையில் இருக்கணும். பித்தளையில் அந்த குதிரை லாடத்தை தண்ணியையும் ஊற்றி நம்ம வைக்கணும். அது வைக்கும் பொழுது நமக்கு சூட்சுமமாக ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். இது நாள் வரையும் உங்களுக்கு தெரியுமா? இதில் பல விஷயங்கள் இருக்குது. அதை பன்னீரில் சுத்தம் பண்ணுறது, எப்படி நம்ம அதிர்ஷ்டக்கல் மோதிரமெல்லாம் நமக்கு சில ரெஃபரன்ஸ் கொடுக்குறோமோ அதே போல் குதிரை லாடம் எப்படி பயன்படுத்துவது, எந்த திசை நோக்கி வைக்கிறது, எப்படியெல்லாம் அதோட நமக்கு பயன்பாடு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த சூட்சுமங்களை சொல்கிறதுக்கு தான் நம்ம ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம். இதை நம்ம எல்லாருமே வளர்த்துக்கணும். அப்போ ஸோ நம்மளுடைய ஸ்பீச் வந்து ஒவ்வொரு இடத்துல எப்படி கொண்டு போகிறோமோ அப்படி தான் நமக்கு பிரதிபலிப்பு கிடைக்கும். அதனால் மக்கள் எதை எதிர்பார்க்குறாங்க, என்ன கண்ணோட்டத்தில் இருக்காங்க, அந்த இடத்துக்கு லெசன் எடுங்க. புரியாத இடத்துல நம்ம போய் லெசன் எடுத்தோம்னா அங்கே எதுவுமே தெளிவே வராது. நம்ம சொன்னது மட்டும்தான் மிச்சமாக இருக்கும். அதில் பயன்பாடு இருக்கா அல்லது அவங்கனால நமக்கு வந்து ஒரு யூஸ் இருக்கான்னு இருக்காது. அது மாதிரி நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா 3 பயிற்சிகள் வருது. நிறைய டிவி யூடியூப் சேனல் வச்சுக்கிறாங்க. ஸோ 4-5 யூடியூப் சேனலில் ஒரு 2-3 டிவியில் போய் பேசுங்க, முயற்சி பண்ணுங்கள். ஏன் இதை சொல்கிறேன்னா, என் குழுவிலையும் சரி மோட்டிவேஷன் பண்ணியே நமக்கு பழக்கமாக போயிடுச்சு. அது நம்ம வளர்த்துக்கணும், அது தேடுதல் இருக்கணும். எல்லா இடத்துலையுமே நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கும். அப்போ மக்கள் தொடர்பும் இந்த ஜோதிட உலகமும் நமக்கு ஒரு பழக்கத்தை கொடுக்க தான் நிறைய நமக்கு இன்னும் என்ன கிடைக்கும் அப்படிங்கிற விஷயம் நம்ம மனசுக்கு ஆத்மார்த்தமாக கிடைக்கும். 2வது விஷயம், அடுத்தது குரு ராகு சொன்னார். குரு ராகு இணைவு, குரு ராகு சேர்க்கை சமசப்தமாக இருக்குது அப்படிங்கிற அமைப்பிலேயே திரிகோண பாவத்தில் இருந்தாலும் வாயு பகவானும் குரு பகவானும் சேர்ந்து இருந்து வழிபடக்கூடிய இடம் எதுனாலும் குருவாயூர் தான். குருவாயூரை வந்து குழந்தை பாக்கியத்துக்கு சொன்னார். ஒரு பரிகாரமும் சொல்லியிருக்கலாம். பரிகாரம் வந்து குருவாயூரை வந்து சொல்லிடணும். ஏன்னா மக்கள் மீண்டும் சொல்கிறேன், பரிகாரத்தை தான் தேடுறாங்க. அப்போ குருவாயூர் எப்படி வியாழக்கிழமை போய் சேவிச்சுட்டு வரலாம். ராகு காலத்தில் அங்கே இருக்கும்போது ரொம்ப விசேஷம். அந்த ராகு காலத்தில் இருந்து என்ன, இப்போ மம்மியூர் பக்கத்திலே இருக்குது. சிவன் பிரளயம் வரும்பொழுது தான் அந்த குருவாயூர் குழந்தை இதாக வந்து நமக்கு தோன்றிய வரலாறு உண்டு. சுக்கராச்சாரியாருடைய இடம் எது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும், கேரளா தான். ஆனால் சில விஷயங்கள் சூட்சுமமாக வழிபாடு எடுக்க பிரதிஷ்டப்பட்டதெல்லாம் என்னங்கன்னா கேரளாவில் நிறையா இருக்குது. ஏன்னா நம்பூதிரிகள் 2-3 பேர் நமக்கு பழக்கம், நிறைய விஷயம் நம்ம கேதர் பண்ணி வச்சுருக்கோம். ஏன் அப்படின்னா அந்த சூட்சுமமான வழிபாடுக்கு நிறையா பேர்த்துக்கு எங்கே கிடைக்குதுன்னா ஜோதிடருக்கு கிடைக்குது. நிறைய அஸ்ட்ராலஜர் போகிறாங்கங்க. நிறைய கோயில்கள் இருக்குது, ஒரு 15 கோயில் நான் எழுதி வச்சுருக்கேன். அந்த கோயிலில் என்ன விசேஷம், என்னென்ன விசேஷம் நம்ம அங்கே போக வைக்கலாம், நம்ம போகணும். அதுக்கான விஷயங்கள்லாம் இருக்குது. நிறைய நம்ம கற்றுக்கணும். ஏன்னா தலைமையாக தான் கொடுத்துருக்காங்க. ஒரு டாபிக் கொடுத்து பேசும்பொழுது அதை சார்ந்து சரளமாக வரும். நான் ராகுவை பற்றி பேசுகிறேன், கிரகச்சேர்க்கையை பற்றி பேசுகிறேன். நமக்கு இங்கே கூப்பிட்டது ஒரு தலைமைத்துவமாக இருந்து நீங்கள் வழி நடத்துங்க, சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அதனால்
இந்த 2வது கருத்தரங்க மீட்டிங் அப்படிங்கிறது 2000 2,00,000ட்டு தொடர்ந்து மிக சிறப்பாக ஒரு தன்னம்பிக்கையோட ஒரு முயற்சியோட நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தால் ஒருத்தரை வச்சு ஒருத்தர் செயின் லிங்க் மாதிரி நம்மளை வந்து இந்த ஜோதிஷ உலகம் வளர்த்து விடும். அப்படிங்கிறக்காக தான் எல்லாரும் ஓடுறோம். நீங்களும் ஒவ்வொருத்தரும் என்ன செய்யலாம், ஒரு மீடியாவில் வரலாமா, அல்லது நம்ம ஒரு சங்கம் ஆரம்பிக்கலாமா, நம்ம 4 பேர்த்த வளர்த்து விடலாமான்னு இந்த வளர்ப்பு அப்படிங்கிற விஷயத்துக்காக மீண்டும் சொல்கிறேன். அப்படி வளர்ந்தீங்கன்னா தான் நம்ம நிலையான ஏதாவது ஒரு புள்ளியை இந்த உலகத்துக்கு கொடுத்துட்டு போகலாம். ஏன்னா 3 புத்தகம் கஷ்டப்பட்டு எழுதியிருக்கேன். 27 நட்சத்திரத்துக்கான புத்தகம் எழுதியிருக்கோம். அடுத்தது திருமண தடை தாமதம் ஏன் அப்படின்ட்டு, விஎன்எஸ் சிஸ்டம் வாழ்க்கை நட்சத்திர சிஸ்டம் அப்படின்ட்டு, எப்படின்னா தலைவிதியை மாற்றக்கூடிய நட்சத்திரம் எது அப்படிங்கிற ஒரு ரூல்ஸு அந்த புத்தகம் எழுதிட்டுருக்கேன். கிட்டத்தட்ட 300 பக்கம் எழுதினதுக்கப்புறம் நம்ம அதை வெளியீடு பண்ணலாம் அப்படிங்கிற இருக்கிறோம். ஸோ எல்லாருமே ஆய்வில் தான் இருந்துகிட்ருக்கோம். அவங்கவங்களுக்கு ஈசனும் இந்த பிரபஞ்சமும் நம்மளை வழிகாட்டக்கூடிய குருவும் என்ன கொடுக்குறாங்களோ அதை நம்ம வளர்த்துக்கிட்டே இருப்போம், வெளியே கொண்டு வருவோம் அப்படிங்கிறத வாழ்த்தி வணங்கி வையாபுரி சாருக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு, திரிசக்தி ஜோதிட ஆய்வகம் மிக பிரபலயமாகவும் மிக பிரசித்த பெற்றும் வளரணும் அப்படின்ட்டு எல்லாமல்ல ஈசனை மீண்டும் வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். என்னுடைய ஃபோன் நம்பர் 9842025973 9842025973. வாழ்க வளமுடன். இதுவரை கோவையைச் சேர்ந்த கிருஷ்ணவேணி அம்மா அவர்கள் பரிகாரங்களை பற்றி மிக தெளிவாக உரையாற்றினார். அவருக்கு தனகோடி ஐயா சிறப்பு செய்வார்.